வெல்கம் டு ஜாப்ஸ் வேர்ல்ட். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒரு எக்ஸாமினேஷன் நோட்டீஸ் விட்டிருக்காங்க. அது என்ன எக்ஸாமினேஷன்னா கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இது நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எதுக்கானது அப்படின்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி சர்வீசஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான எக்ஸாமினேஷன் தான் இது. இதில் 2 டைப் ஆஃப் கமிஷன் இருக்குது. ஒன்று வந்து பெர்மனன்ட் கமிஷன், இன்னொன்று வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். இந்த பெர்மனன்ட் கமிஷனுக்கான அகாடமிஸ் வந்து இந்தியன் மிலிட்ரி அகாடமி டெஹ்ராடூனில் இருக்குது, இந்தியன் நேவி அகாடமி எலிமலாவில் இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஹைதராபாத்தில் இருக்குது. ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கான அகாடமிஸ் வந்து ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமின்னு ஒன்று தான். அது வந்து சென்னையில் இருக்குது. ஸோ விமென் கேட்டகரிஸ் யாரெல்லாம் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான அவைலபிள் வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பட் மேல் கேண்டிடேட்ஸ் வந்து பெர்மனன்ட் கமிஷன் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த 3 அகாடமிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த OTA அகாடமிக்கும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாமினேஷனோட டீட்டெயில்ஸை இன்னும் நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் என்றைக்கு நடத்துகிறாங்கன்னா 8th November 2020 தான் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்ன சொன்ன மாதிரியே பெர்மனன்ட் சர்வீஸ் கமிஷன் கீழே இருக்கிற இந்தியன் மிலிட்ரி அகாடமி டெஹ்ராடூனில் வந்து 100 வேக்கன்சிஸ் இருக்குது, இன்க்ளூடிங் NCCயில் C சர்டிஃபிகேட் வாங்கினவங்களும். அண்ட் இந்தியன் நேவல் அகாடமி எலிமலாவில் 26 வேக்கன்சிஸ் இருக்குது, இன்க்ளூடிங் NCCயில் C சர்டிஃபிகேட் அண்ட் ஸ்பெஷல் என்ட்ரி ஹோல்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு. ஏர் ஃபோர்ஸ் அகாடமி ஹைதராபாத்தில் வந்து 32 வேக்கன்சிஸ் இருக்குது, இன்க்ளூடிங் NCC C சர்டிஃபிகேட் அண்ட் NCC ஸ்பெஷல் என்ட்ரிக்கும். இது 3க்கும் ஆன கோர்ஸ் வந்து எப்போ கமென்ஸ் ஆகுதுன்னா July 21 கமென்ஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி வந்து மொத்தம் 169 வேக்கன்சிஸ் இருக்குது மென்னுக்கு, 17 வேக்கன்சிஸ் விமெனுக்கு இருக்குது. இப்போ நம்ம இதோட சென்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 3 சென்டர்ஸ் இருக்குது இந்த எக்ஸாமினேஷனுக்கு. என்னென்னா சென்னை, மதுரை அண்ட் திருவனந்தபுரம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமிக்கு வந்து 2nd July 1997 1st July 2002 பிறந்தவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். இந்தியன் நேவல் அகாடமிக்கும் அதே தான், 2nd July 1997 1st July 2002 வரைக்கும் பிறந்தவங்க தான் எலிஜிபிளாக இருக்கணும். இதுக்கு அன்மேரிட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபார் ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு வந்து 20 to 24 years, அதாவது 2nd July 1997 1st July 2001 வரைக்கும் பிறந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கு ஆஃபீஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு வந்து மென் பார்த்திங்கன்னா 2nd July 1996 1st July 2002 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. விமெனுக்கும் இதே ஏஜ் கேட்டகரி தான். அன்மேரிட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிவோர்ஸ் ஆனவங்க, விடோவாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் யாரையுமே வந்து அவங்க அன்மேரிட்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் யாரும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபீஸ் வந்து 200 rupees. ஃபீமேல் SC ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த ஃபீஸும் பே பண்ண தேவை கிடையாது. மித்த எல்லா கேஸ்ட் கேட்டகரிஸும் வந்து 200 rupees நீங்கள் பே பண்ணணும். இது வந்து நீங்கள் SBI பேங்க்கில் வந்து கேஷ் மூலியமாகவும் நீங்கள் பே பண்ணலாம். இல்லைன்னா நெட் பேங்கிங்கில் விசா, மாஸ்டர், ரூபே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லை இன்டர்நெட் பேங்கிங் பேமெண்ட் மெத்தட் எது இருக்கோ எதில் வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம். SBI பிரான்ச் மூலியமாக நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா, பே பை கேஷ் மெத்தடில் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா 24th 8 2020 வந்து நீங்கள் அதுக்கான பேமெண்ட்டை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிடணும். ஆன்லைன் மெத்தடில் பே பண்ணுறவங்க வந்து 25th 8 2020 ஈவினிங் 6 o'clock வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 25th August 2020 ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக வேணான்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் வந்து 1/9/2020 7/9/2020 வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்பியர் ஆகும்போது உங்ககிட்ட அட்மிட் கார்டு அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக வேணும். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஹால் டிக்கெட் மாதிரி தான். இது வந்து UPSC வெப்சைட்லேயே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த விதமான அட்மிட் கார்டும் உங்களுக்கு வந்து போஸ்டல் மூலியமாக வரவே வராது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அவங்களோட வெப்சைட்டில் போயோ இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு அவங்க அனுப்புவாங்க. அந்த இமெயில் மெசேஜ் மூலியமாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எந்த விதமான அட்மிட் கார்டும் வரல அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்டிருக்க நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 011 233 81125 ஆர் எல்ஸ் 011
23385 271 ஆர் 01123098543 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான queries இல்லை என்ன டவுட் இருக்கோ அட்மிட் கார்டு ஏன் வரல அப்படிங்கிற ரீசன் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாமினேஷனுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஐஎம்ஏக்கும் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக் சென்னைக்கும் வந்து நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ரெகக்னைஸ்டான யூனிவர்சிட்டியில் நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் நேவல் அகாடமி பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஏர்ஃபோர்ஸ் அகாடமி வந்து நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே. பட் உங்களுக்கு வந்து 10th + 12th லெவலான ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் உங்களோட சப்ஜெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக இந்த பெர்மனண்ட் கமிஷன் சர்வீஸ், அதாவது ஆர்மி, நேவல், ஏர்ஃபோர்ஸை செலக்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கிராஜுவேட் மார்க் ஷீட் சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு வரும்போது சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் கமென்ஸ்மெண்ட்டுக்கு வரும்போது, அதாவது கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண வரும்போது உங்களோட ப்ரூஃப் ஆஃப் பாசிங் த டிகிரி எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட்டை காமிச்சா போதும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அட்மிஷன் வந்து உங்களுக்கு ஐஎம்ஏக்கு வந்து 1 ஜூலை 2021 வரைக்கும் டேட் சொல்லியிருக்காங்க. இந்தியன் நேவல் அகாடமிக்கு வந்து 1 ஜூலை 2021, ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து 30th May 2021 சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னைக்கு வந்து 1 அக்டோபர் 2020 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுற உமன் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ ப்ளீஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமினேஷனோட ஸ்கீம் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்தியன் மிலிட்ரி அகாடமிக்கும் இந்தியன் நேவல் அகாடமி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு வந்து மொத்தம் 3 சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 hours வந்து உங்களுக்கு டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. 100 marks கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு பார்த்திங்கன்னா 2 சப்ஜெக்ட் தான், இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் மட்டும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து 2 hours உங்களுக்கு டியூரேஷன் அண்ட் 100 marks உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 300 marks வந்து உங்களுக்கு பெர்மனண்ட் கமிஷன் சர்வீஸ்க்கும், 200 marks வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கான சிலபஸ் வந்து உங்களுக்கு அவங்களே இந்த பிடிஎஃப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பிடிஎஃப்பை கோ த்ரூ பண்ணி ப்ளீஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வேலைவாய்ப்பு பற்றிய தகவலுக்கு நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் உள்ள வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளும் உங்களோட மாவட்டத்தில் உங்கள் வீடு அருகில் எந்தெந்த தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் கண் முன்னாடி இந்த யூடியூப் சேனலில் கொண்டு வருவோம். தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு தேடுறவங்க ஒரு பெட்டர் ரெஸ்யூமாக உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இமீடியட்டாக உங்கள் ஜாப் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூம் பண்ணி கொடுப்போம். MS Word, MS Excel, டாக்குமெண்டேஷன்ஸ், லெட்டர் ஒர்க்ஸும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணால் போதும். ஆன்லைன் சர்வீசஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறோம். மேலும் வேலை வாய்ப்புகள் சம்மந்தமான அப்டேட்ஸ்க்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.